Greetings to all of you. Steady state distribution problems பார்த்துருக்கோம். ஸோ இதில் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். லாஸ்ட் லெக்சரில் வேர்ட் ப்ராப்ளம் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே 2 பேராமீட்டர் 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வச்சு ஸ்டடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிளும் கூட. சரிங்களா? இங்கே பாருங்கள், let us read the problem. Two boys B1 and B2 and two girls G1 G2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. throwing ball from one to another. okay, so ball pass பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? each boy throw the ball to other boy with probability 1/2. so boys 1 boys 2 ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, பால் பாஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 1/2. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 பேராமீட்டர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? டிரான்சிஷன் டயக்ராம் வரையலாமா? ஸோ 4 பேராமீட்டர் எடுத்துப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாய் 1 பாய் 2, ஓகே, கேர்ள் 1 அண்டு கேர்ள் 2. ஓகே, என்ன சொல்லிடுறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஈச் பாய் த்ரோஸ் த பால் டு அதர் பாய் வித் ப்ராபபிலிட்டி 1/2. அப்போ பாய் 1 வந்து பாய் 2க்கு பால் பாஸ் பண்ணாருன்னா அதோட ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 1/2. அதே மாதிரி பாய் 2 வந்து என்ன பண்ணுவார், 1க்கு பாஸ் பண்ணுவார், அதோட ப்ராபபிலிட்டி 1/2. ஓகேங்களா? தென் and to each girl with probability 1/4. ஒவ்வொரு பாய்ஸ்மே என்ன பண்ணுவாங்க, கேர்ள்ஸ்க்கும் they will pass the ball with probability எவ்வளோ, 1/4. so B1 will give girl 1, he will also pass to girl 2 1/4. sorry, this is 1/4. இந்த மாதிரி boy 2 will pass the ball to girl 1 as well as girl 2 with probability 1/4. okay, on the other hand என்ன கொடுத்திருக்காங்க, on the other hand each girl throw the ball to each boy. girls என்ன பண்றாங்க, பாய்ஸ்க்கு பாலை பாஸ் பண்றாங்க with probability 1/2. அப்போ girl 1 வந்து பாய்ஸ்க்கும் he can able to pass the ball. arrowவும் probability ரொம்ப முக்கியம், 1/2. சரிங்களா? 1/2 okay, and never to other girls. அப்ப girls ரெண்டு பேருமே they are not mutually passing other. boys மட்டும்தான் மியூச்சுவலா பால் பாஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த லாங் ரன் கொடுத்தாலே ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இந்த லாங் ரன் how often does each receive the ball. ஒவ்வொருத்தரும் பால் ரிசீவ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க. ஓகே, ஈச்னா π1 π2 π3 π4. பாய்ஸ்க்கு என்ன ப்ராபபிலிட்டி, ஒரு கேர்ளுக்கும் என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்தாங்கன்னா டிரான்சிஷன் டயக்ராம் அழகாக பென்சிலில் வரீங்க. சரிங்களா? உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ இதுதான் கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அவங்க கொடுத்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணிட்டேன், ட்ரா பண்ணியாச்சு. அசியூம் பண்ணிக்கலாமா? என்ன அசியூம் பண்ணலாம், ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். லெட் pi equal to pi1 pi2 pi3 pi4. ஸோ 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, மொத்தம் 4 பை வேல்யூஸ் வேணும். ஓகே, பி தி ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன். அசியூம் பண்ணிப்போம். ஸோ π1 வந்து பாய் 1 தட் இஸ் B1. கேர்ள் 1 கூட அசியூம் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். அதுக்கேற்ற மாதிரி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு மாறும். ஓகே, பாய் 2 B2, then π3 is girl 1, π4 is girl 2 அசியூம் பண்ணிக்கிறேன். அசியூம். ஓகே, அசியூம் த ஃபாலோயிங் திங், பாய் 1 girl 1 girl 2. ஓகே, டிரான்சிஷன் டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், let us frame the TPM. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 4மே தான், ஒன்று கேட்கல. ஸோ 4மே ஃபைண்ட் அவுட் பண்ண, ஒவ்வொரு பாய்ஸுக்கும் ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி வேணும். therefore the TPM TPMனா ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் 4x4 மேட்ரிக்ஸா. ஸோ 4 வரணும். என்ன வரணும், பாய் 1
boy 2 girl 1 girl 2. So boy 1 boy 2 girl 1 girl 2. ரெண்டு பாய்ஸ் என்ன பண்றாங்க பாய் 1 பாஸ் பண்ணிக்கிறாங்களா கிடையாது அப்ப இங்க ஒரு ஐஃபன் ஜீரோ போடக்கூடாது ஐஃபன் ஏன்னா டேலி பண்ணணும் ஓகே ஞாபகம் வச்சுங்க பாய் 2 பாய் 1ம் பாய் 2ம் பாஸ் பண்ணிக்கிறாங்க ப்ராபபிலிட்டி 1/2 பாய்ஸ் கேர்ள்ஸ் கொடுத்தா எவ்வளவு ப்ராபபிலிட்டி 1/4 so it will be 1/4 first one second கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போமா கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுவோம் boy 2 girl 1 girl 2. So boy 2 to boy 1 can be passed ball pass பண்ணிக்கிறாங்க each other probability 1/2 boy 2 கிட்டே கொடுக்க மாட்டாரு அந்த மாதிரி girls வந்து யாருக்குமே பாஸ் பண்ணல இங்க எல்லாமே ஐஃபன் தான் ஒரு girlsமே அவங்களுக்குள்ள மியூச்சுவலா மாத்திக்கல probability என்ன girls boys கொடுத்தாங்கன்னா probability என்ன girl will give to the ball with probability 1/2 எந்த பாய்ஸ் கொடுத்தாலும் 1/2 and then boy 2 வந்து girls கொடுத்தாங்கன்னா boy 2 girls கொடுத்தாங்கன்னா எவ்வளவு 1/4 so இதான் TPM நமக்கு கிடைச்சிருக்கு இத வந்து என்ன பண்ணனும் டேலி பண்ணனும் தானே டேலி பண்ணலாம்ப்பா so எல்லாமே ஈக்குவல் பண்ணா 1 வருதா பாருங்க 1 வரலனா அந்த ஐஃபன் எல்லாம் ஃபில் பண்ணனும் இல்லனா அந்த ஐஃபன் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஏனா அதோட ப்ராபபிலிட்டி கொடுக்கலல so 1/4 + 1/4 1/2 so ஆட் பண்ணா வந்துச்சு அப்ப நமக்கு எவ்வளவு இது 0 1/2 1/4 1/4 அதே மாதிரி இதுவும் என்னதுதான் டேலி ஆகுது இதுவும் டேலி ஆகுது அப்ப ஐஃபன் இருக்கறதெல்லாம் 0 வந்துட்டுப்பா so 1/2 0 1/4 1/4 1/2 1/2 0 0 1/2 1/2 0 0 so இது 4/4 மேட்ரிக்ஸ் 4/5 மேட்ரிக்ஸ்னா நமக்கு இந்த மாதிரி 2/2 மேட்ரிக்ஸ்க்கு யூஸ் பண்ற ஃபார்முலா கிடையாது நம்ம என்னதான் பண்ணியாகணும் ஒரு 3/3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம் என்ன சால்வ் பண்ணிருக்கோம் ரெண்டு ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா என்ன ரெண்டு மாஸ்டர் ஈக்குவேஷன் pi p = pi sum of the pi's is equal to 1 கரெக்ட்டுங்களா so இதை யூஸ் பண்ணனும் அப்ப நம்ம அஸ்யூம் பண்ண வேண்டியது என்னது so we know that pi p = pi so take it as a and sum of pi value pi 1 plus pi 2 plus pi 3 plus pi 4 equal to எவ்வளோ 1 equal to 1 so அப்ப நம்ம என்ன பண்ணலாம் first a யூஸ் பண்ணிக்கலாம் so by a யூஸ் பண்ணா என்ன வரும் pi p = pi pi 1 pi 2 pi 3 pi 4 into p matrix இது இல்ல 0 1/2 1/4 1/4 1/2 0 1/4 1/4 1/2 1/2 0 0 அப்புறம் என்ன இருக்கு 1/2 1/2 0 0 pi into p equal to pi a equate பண்ணோம் pi 2 pi 3 pi 4 okay so row multiplication the vector multiplication கொடுக்கலாமா so first vector with first column multiply பண்ணா என்ன வந்துரும் நமக்கு the equations are what 0 pi 1 plus 1/2 pi 2 plus 1/2 pi 3 plus 1/2 pi 4 equal to first value pi 1 take it as equation 1 okay so அடுத்து second row கூட multiply பண்ணா என்ன வந்துரும் 1/2 pi 1 plus 0 pi 2 plus 1/2 pi 3 plus 1/2 pi 4 equal to pi 2 equation 2 third equation 1/4 pi 1 1/4 pi 2 இது எல்லாமே 0 இல்ல so 1/4 pi 1 plus 1/4 pi 2 equal to
third value pi 3 க்கு equate பண்றேன். Similarly 4 மே அதேதான்ல. So take it as equation 3 1 by 4 pi 1 plus 1 by 4 pi 2 equal to pi 4 equation 4. So 4 row multiply பண்ணிட்டேன். 4 row multiply பண்ணிட்டு 4 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ரிலேஷன் வேணும். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு பையை வச்சிட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது எப்படி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த b ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா we will get 1 pi value. So remaining ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க look at 1 2 சால்வ் பண்ணனும் இல்ல 1 3 1 4 எவ்வளவுனா சால்வ் பண்ணலாம். ஆனா இங்க பாருங்க 3 4 பாருங்களே. So 1 by 4 pi 1 1 by 4 pi 2 1 by 4 pi 1 1 by 4 pi 2 ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுமே சேமா இருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு சேம் தானே? So from 3 and 4 from 3 and 4 from 3 and 4 we have from 3 and 4 we have what do we have? pi 3 ம் pi 4 ம் சேம். ஏனா அதோட ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேமா இருக்கு பாருங்களே. ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேமா இருக்கு. So take it as 5. இங்க வந்து சேமா இருக்கா? இல்ல, இங்க 0 வந்து இடம் மாறி இருக்கு. 0 pi 1 இங்க 0 pi 2 இருக்கு. ஆனா என்ன பண்ணலாம்? இத வச்சு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அந்த pi 3 pi 4 ரெடியூஸ் பண்ணிட முடியும். pi 3 pi 4 ரெடியூஸ் பண்ண முடியும் using 5 in 1 and 2. using 5 in 1 and 2. இல்ல என்ன பண்ணலாம்? 1 2 ரெடியூஸ் கூட பண்ணலாம். இங்க ஒரு pi 1 இருக்கு, இந்த பக்கம் வந்துரும். இங்கேயும் pi 2 இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுனா கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடும்ல. ஈக்குவேஷன்ஸை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ யூசிங் 5 in 1 and 2 ஃபர்ஸ்ட் 1 எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 1 எடுத்துப்போம். 1 எடுத்து ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? 1 ஓட வேல்யூ என்னது? 0 pi 1 1 by 2 pi 2 1 by 2 pi 2 1 by 2 pi 3 1 by 2 pi 3 plus 1 by 2 pi 4 equal to pi 1 equal to pi 1. So நான் ஆல்ரெடி என்ன வச்சிருக்கேன்? pi 3 யும் pi 4 யும் சேம் தானே? pi 3 pi 4 சேம்னா என்ன வந்துரும்? 1 by 2 pi 2 1 by 2 1 by 2 என்ன வந்துரும்? 1 ஆயிடுமா? அப்போ it is pi 3 னு வெச்சுப்போமா. 1 by 2 pi 3 இங்க ஒரு 1 by 2 pi 3 வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்பதான் ஈஸியா புரியும். pi 3 by 2 plus pi 3 by 2 equal to pi 1. so என்ன வந்துரும் பாருங்க. pi 2 by 2 equal to அப்புறம் plus pi 3 equal to pi 1. ஓகே, ஈக்குவேஷன் 6 எடுத்துப்போமா. ஈக்குவேஷன் 6 செகண்ட் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுவோம். from 2 says what? 1 by 2 pi 1 1 by 2 pi 1 plus 0 pi 2 plus 1 by 2 pi 3 plus 1 by 2 pi 4 equal to pi 2 1 by 2 pi 4 equal to pi 2. இங்க என்ன பண்ணிக்கலாம்? pi 3 by 2 இதுவும் pi 3 by 2. அப்ப சிம்பிளிஃபை பண்ணா என்ன வந்துரும்? pi 1 by 2 plus pi 3 equal to pi 2 7. 6 7 சால்வ் பண்ணலாம் பாருங்க. வேரியபிள் ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. சால்விங் 6 and 7. ஸோ நம்ம ப்ரிலிமினரி கிளாஸில் படித்த சால்விங் டைப் தான். 4 ஈக்குவேஷன் இருந்தால் 4 வாட்டி சால்வ் பண்ணி தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும்? வேல்யூஸ் கண்டுபிடிப்போம்ல. அதை விட சிம்பிளிஃபைடு தான். ஏன்னா ஒரு ரிசல்ட் இருக்குது, நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சாலே போதும், சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ எப்படி பண்ணுவோம்? 4 வேரியபிள் ஈக்குவேஷன் இது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டையும் சால்வ் பண்ணி 3 வேரியபிள் ஆக்கணும். அப்புறம் 3 வேரியபிளை சால்வ் பண்ணி 2 வேரியபிள் ஆக்கணும். 2 வேரியபிளை சால்வ் பண்ணால் தான் 1 கிடைக்கும். ஸோ இவ்வளோ ப்ராசஸுக்கு பதில் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம்? பை சப்ஸ்டியூஷன் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணிட முடியும்? ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ என்ன கிடைக்குது? pi 2 by 2 plus pi 3 equal to pi 1 pi 1 by 2 plus pi 3 equal to pi 2. சால்வ் பண்ண ஆகிடும். மைனஸ் 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 கொடுத்தா pi 3 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது? pi 2 by 2 minus pi 1 by 2 equal to
pi 1 minus pi 2. So pi 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இந்த pi 1 by 2 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. So pi 2 by 2 plus pi 2, pi 1 plus pi 1 by 2. So உங்களுக்கு சிம்பிளை பண்ணால் என்ன கிடைச்சிரும்? 2 3 by 2. 3 by 2 pi 2 equal to 3 by 2 pi 1. So 3 by 2 3 by 2 cancel ஆயிடும். Super relation பாருங்க, pi 1 equal to pi 2. pi 1 equal to pi 2. Take it as equation ஒரு 8 வச்சுப்போமா, equation 8. இங்க pi 1 equal to pi 2 இருக்கு, இங்க pi 3 equal to pi 4 இருக்கு. ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், இங்கே கொடுக்கலாமா, 6ல 7ல கொடுக்கலாமா, pi 1 pi 2 சேம்ல, யூஸ் இட் 6 so that you will get relation in terms of pi 3 என்னன்னு கிடைச்சிரும் பாருங்களேன். So let us use that. So using 8 in 6 இல்ல 7 எதில் வேணாலும் கொடுக்கலாம், நான் 6ல கொடுக்குறேன். We have 6ல கொடுத்தா என்ன கிடைச்சிரும், ஒரு வேரியபிள் கிடைச்சிரும், pi 2 by 2 plus pi 3 equal to pi 1. ஓகே, pi 1 pi 2 சேம். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிடும், pi 1 by 2 plus pi 3 equal to pi 1. pi 1 அந்த பக்கம் போயிட்டா என்ன வந்துரும், pi 3 equal to pi 1 minus pi 1 by 2. So subtract பண்ணிட்டா pi 1 by 2. So what is the relation, pi 3 equal to pi 1 by 2. Also என்ன, also pi 3யும் pi 4ம் சேம்ல, அப்போ pi 3 equal to pi 4 equal to pi 1 by 2. அப்போ நம்மளுக்கு ரிலேஷன் கிடைச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம், பியில் யூஸ் பண்ணால் வேல்யூஸ் கிடைச்சிடும். பியில் யூஸ் பண்ணலாம் பாருங்களேன், பியில் யூஸ் பண்ணுங்க. ஸோ டேக் இட் ஆஸ் 9. ஸோ யூஸிங் 9 in the condition B. What is the condition B? Condition B is pi 1 plus pi 2 plus pi 3 plus pi 4 equal to 1. எல்லாமே pi 1ல மாத்திரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். pi 1 pi 1ஆகவே வச்சுக்கிட்டேன், ப்ளஸ் pi 2 pi 1 தான், ப்ளஸ் pi 3யோட வேல்யூ pi 1 by 2, pi 4ஓட வேல்யூவும் pi 1 by 2 தான் இருக்கு பாருங்க. pi 3 pi 4 equal to pi 1 by 2. ஸோ ஆட் பண்ண என்ன வந்துடும், pi 1 by 2. pi 1 by 2 pi 1 by 2, இது ஒரு pi 1, இங்கே ஒரு pi 1, இங்கே ஒரு மொத்தம் ஆட் பண்ண எவ்வளோ வந்துடும், 3 pi 1. 3 pi 1 equal to 1. So pi 1 equal to 1 by 3. pi 1 1 by 3 னா pi 2 அதே தானே, ஏன்னா pi 1 pi 2 வேல்யூ சேம். ஸோ pi 1 equal to pi 2 ரிலேஷன் இருக்கு. ஸோ போத் ஆர் சேம். இது எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், pi 3ல கொடுக்கலாம். ஸோ pi 3 equal to pi 1 by 2. ஸோ pi 1 வந்து 1 by 3 divided by 2. So it is 1 by 6. So therefore pi 3 equal to 1 by 6 and pi 4 pi 3 சேம்ல. So pi 4 equal to 1 by 6. ஸோ 4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ மொதல் 2 ஈக்குவேஷன்லேருந்து ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சோம், அடுத்த 2 ஈக்குவேஷனில் அதை அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணி சால்வ் பண்ணாலே நமக்கு ஒரு ரிலேஷன் கிடச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் திரும்ப பேக் சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டுனா வேல்யூ கிடச்சிரும். ஓகே, therefore the steady state distribution is pi equal to pi 1 pi 2 pi 3 pi 4. So pi 1 ஓட வேல்யூ 1 by 3, pi 2 ஓட வேல்யூ 1 by 3, pi 4 1 by 6, இது 1 by 3 pi 4 1 by 6. ஆட் பண்ணி பாருங்க, 1 வரணும். 1 by 3 என்ன பண்ணிக்கலாம், 2 by 6 2 by 6 போட்டால் 2 2s are 4, 5 6 by 6 1 வந்துடுச்சு. அப்போ இது கரெக்ட். மொத்தமாக ஆட் பண்ணால் என்ன வரணும், 1 வரணும். ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன வேணும் கேட்டிருக்காங்க பாருங்க. What we have to find actually in the long run, how often does each receive the ball? ஒவ்வொருத்தரும் பால் ரிசீவ் பண்ண ப்ராபபிலிட்டி தான் கேட்டாங்க. அப்போ ஒரு பாய்ஸும் பால் ரிசீவ் பண்ணோன்னா என்னது ப்ராபபிலிட்டி 1 by 3, கேர்ள்ஸுக்கு வந்து 1 by 6. ஏன்னா B1 B2 இதான், B1 வந்து பாய்ஸு, B2 பாய், இது G1 G2 இல்லை. அப்போ என்ன கேட்டிருக்காங்க எழுதுவோம், in a long run write the conclusion.
in the long run, the probability that each boy receives ball receive the ball equal to 1/3 and the mari the probability of each girl receive the ball equal to 1/6. Okay, this is the conclusion. இவ்வளவுதான்ப்பா ப்ராப்ளம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எத்தனை பேராமீட்டர் இருக்குன்னு பாருங்கள், அது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு பாருங்கள். நிறைய பேராமீட்டர் இருந்தால் இந்த டிரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சிக்கங்க. இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஓகேங்களா? டிரான்சிஷன் டயக்ராம் அழகாக இந்த வரைஞ்சி ஒரு பாக்ஸ் போட்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும், நல்ல மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் டிபிஎம் ஃபார்ம் பண்ண ஈஸியாக இருக்கும். தென் யூஸ் பை பி ஈக்குவல் டு பை அண்ட் தென் சம் ஆஃப் பை ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா?